Hola! Vacation to Turkey starts from rupees 79,999 only GT Holidays. திமுக, அதிமுக, தமாக என முக்கிய கட்சி நிர்வாகிகள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு இருப்பதும், ஆருத்ரா வழக்கு, ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழி, ரவுடி திருவேங்கடம் தப்ப முயன்றபோது சுட்டுக் கொலை என ஆம்ஸ்ட்ராங் வழக்கு ஒவ்வொரு நாளும் புதிய திருப்பம் கண்டு வருகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியில் தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக 11 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆற்காடு சுரேஷ் வழக்கில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு தொடர்பு இருந்ததால் பழிக்கு பழி வாங்கவே கொலை செய்ததாக ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு தெரிவித்தார். இருந்தபோதும் இந்த கொலை வழக்கில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த சூழ்நிலையில் இந்த கொலை வழக்கில் முக்கிய நபரான திருவேங்கடம் போலீஸ் காவலில் இருந்து தப்பி செல்ல முயன்றதால் கடந்த வாரம் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் திருநின்ற ஊரைச் சேர்ந்த திமுக வழக்கறிஞர் அருள் என்பவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு மூளையாக செயல்பட்டுள்ளார். பொன்னை பாலுவின் மைத்துனரான அருளின் மொபைல் போன் தொடர்புகள் மற்றும் வங்கி பரிவர்த்தனைகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது சென்னை ஜாம்பஜாரை சேர்ந்த திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி அதிமுக இணைச் செயலாளர் மலர்கொடி என்பவருடன் அருள் அடிக்கடி பேசி வந்ததும், இருவருக்கும் லட்சக்கணக்கில் பண பரிவர்த்தனை நடந்ததும் போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக ரவுடி தோட்டம் சேகரின் 3வது மனைவி மலர்கொடி மற்றும் அவரது உதவியாளர் கைது செய்யப்பட்டனர். மலர்கொடியின் கணவர் தோட்டம் சேகர் என அழைக்கப்படுவார். சென்னையில் மிகப்பெரிய ரவுடியாக வலம் வந்த இவர் அதிமுகவின் பிரச்சார பாடகராகவும் இருந்துள்ளார். இவர் கடந்த 2001 மயிலாப்பூர் சிவகுமார் என்ற ரவுடியால் கொல்லப்பட்டார். சுமார் 19 ஆண்டுகளுக்கு பிறகு மலர்கொடியின் மகனான அழகர் ராஜா ரவுடி சிவகுமாரை கொலை செய்து சிறையில் உள்ளார். இந்த நிலையில்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக மலர்கொடி மற்றும் அவரின் உதவியாளர் ஹரிஹரன் ஆகியோரை பிடித்து விசாரித்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இருவருக்கும் தொடர்பு இருப்பதும், கூலிப்படையினருக்கு மலர்கொடி வாயிலாக 50 லட்சம் ரூபாய் வரை கைமாறியதும் தெரிய வந்தது. இதன் காரணமாக ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வேறு முக்கிய நபர்கள் யாருக்கு தொடர்பு உள்ளது என போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். அதேபோல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி ஹரிஹரன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து தமாகவின் அனைத்து பொறுப்பிலிருந்தும் ஹரிஹரன் நீக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் GK வாசன் தெரிவித்திருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில மாணவரணி துணைத் தலைவர் பதவியில் இருந்து ஏற்கனவே நீக்கப்பட்ட நிலையில் தற்போது கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் ஹரிஹரன் நீக்கப்பட்டிருக்கிறார். திமுக, அதிமுக, தமாக என முக்கிய கட்சி நிர்வாகிகள் இதில் சம்பந்தப்பட்டு இருப்பதும், ஆருத்ரா வழக்கு, ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழி, ரவுடி திருவேங்கடம் தப்ப முயன்றபோது சுட்டுக் கொலை என ஆம்ஸ்ட்ராங் வழக்கு ஒவ்வொரு நாளும் புதிய திருப்பம் கண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. Hola! Vacation to Turkey starts from rupees 79,999 only GT Holidays.